மகாநதி சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் சேர்ந்து காவேரியோட வீட்டை வாங்குறதுல யாருக்கெல்லாம் சந்தோஷமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே தாத்தா காவேரி கிட்ட நீயே அந்த வீடை வாங்கினா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய், ஆமாம்ல இதையே நம்ம யோசிக்காம போயிட்டோம். ஆமா காவேரி, தாத்தா சொன்ன மாதிரி நம்மளே அந்த வீட்டை வாங்கினா அந்த வீடு உன் பேரில் இருந்துச்சுன்னா அப்போனா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "நான் இருக்கும்போது அது எப்படி நடக்கும்னு நீ எப்படி கேட்குற? அதெல்லாம் நடக்கும் காவேரி. நான் இருக்கேன்ல." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? உனக்கு தான் அந்த வீட்ல சென்டிமெண்ட் அதிகமா இருக்குன்னு சொல்ற. அது உங்க அப்பாவே உன் கூட இருக்கிற மாரி ஃபீல் பண்றேன்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது அந்த வீட நீயே வாங்கிடலாம்." அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் மறுபடியும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு இப்ப பணம்லாம் தேவைப்படும்ல நெறையா. அது எப்படிங்க? அதுவும் இல்லாம நானே அந்த வீட்ட வாங்கினேன்னா, கங்கா அக்கா, யமுனானா என்ன சொல்லுவாங்களோ எனக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அவங்க அந்த வீட விக்கணும்னு தான முடிவு பண்றாங்கம்மா. வேற யார்கிட்டயோ தானே விக்க போறாங்க. அத உன்கிட்ட வித்தா என்ன? அப்டி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, ஆமா காவேரி, தாத்தா சொல்ற மாதிரி அந்த வீடு உன்கிட்ட வந்துச்சுன்னு நெனச்சுக்கோ. நீ அந்த வீடு நல்லா பாத்துக்கலாங்க. அதுவும் இல்லாம உங்க வீட்ல உள்ளவங்களும் அந்த வீட பாக்கணும்னு நெனச்சா வந்து பாத்துக்கலாம். நம்ம எதுவும் சொல்ல போறதில்லல்ல. அப்டின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும்ல அப்டிங்கிறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, நல்ல ஐடியா தான். நாளைக்கே நம்ம அம்மா கிட்ட போய் பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் பாட்டிகிட்ட சொல்றாங்க. பாட்டி காவேரியோட கொடைக்கானல் வீட்ட அவங்க வீட்ல விக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொன்னதும், "எதுக்குப்பா பணம் எதுவும் தேவைப்படுதா? அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம குடுக்கலாமே! அது எதுக்கு வீட விக்க போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே, "இல்ல பாட்டி, கங்கா அக்காவும், யமுனாவும் அந்த வீட வித்து அதில பங்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் விக்க போறாங்களாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும் பாட்டி இருந்துக்கிட்டு, "அப்படியா? ஓ! அது உங்கள் அப்பாவோட ஞாபகமா இருக்கிற வீடு என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "ஆமா பாட்டி. அதனால தான் தாத்தா சொன்னாங்க. அந்த வீட நம்மளே வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு. அதான் உன்கிட்ட கேட்குறோம்." அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "ஆமாமா, நல்ல ஐடியா தான். நம்மளே வாங்கிக்கலாம்." அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனே விஜய் காவேரியும், "இப்பவே நாங்க கிளம்பி அவங்க காவேரியோட அம்மா கிட்ட போய் பேசுறோம் பாட்டி. அந்த வீட நம்ம வாங்குறத பத்தி." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிடா விஜய், காவேரிய பார்த்து கூப்பிட்டு போயிட்டு வாடா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க பாட்டி. நான் பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துருவேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் சித்தப்பா, "இவன் அப்படியே போயிடுவான்னு நெனச்சேன். மறுபடியும் வந்துட்டான். இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்ட்டு விஜய் காவேரிய மொறச்சு பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் காவேரியும் அங்கேருந்து கிளம்பி இங்க சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டதும் விஜய் காவேரிய பார்த்ததும் சாரதா இருந்துட்டு, "பாட்டி வி இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தப்பா விஜய் காவேரிய பார்த்து மொறச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க விஜய் காவேரியும் கிளம்பி சாரதாவ பார்க்கறதுக்காக இங்க சாரதா வீட்டுக்கே வந்துடுறாங்க. விஜய் காவேரி வந்தத பார்த்துட்டு சாரதாவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. "வாங்க தம்பி, வாங்க காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எங்க கங்காவுக்கு எரிச்சல் ஆகுது. "என்ன திடீர்னு இவங்க வந்திருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் விஜய் வந்து சாரதா கிட்ட பேசுறாங்க. "அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே "என்ன தம்பி விஷயம்? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, "நல்ல விஷயம் தான்ம்மா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே கங்கா வந்துட்டு, "என்ன விஷயமா இருக்கும்?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. "இல்லம்மா, அக்காவுக்கும் யமுனாவுக்கும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்கல்ல. 2 பேருக்கும் பணம் தேவைப்படுறதுனால அந்த வீட விக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்லம்மா. அத பத்தி தான் பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "அதான் அந்த வீட விக்கக்கூடாதுன்னு நீ தாண்டி பிடிவாதமா இருக்கல்ல. ஆனா யமுனாவ நெனச்சும் எனக்கு ஒரு ஓரத்துல பயமா இருக்குடி. அதுக்காகவே அந்த வீட வித்துறலான்னு தோணுதுடி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அப்படியாம்மா? அந்த வீட விக்கலான்னு சொல்லிட்டு நீ முடிவு பண்ணிட்டலம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் விஜய் இருந்துட்டு, "அத்தை அந்த வீட நாங்களே வாங்கலாம்னு நெனைக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "அப்படியா தம்பி! ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த வீட வாங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கங்கா வந்து, "எப்படி இருந்தாலும் இந்த காவேரிக்கு மட்டும் அவ நெனைக்கிறதெல்லாம் நடக்குது. ரொம்ப லக்கி காவேரி மட்டும்." அப்படி சொல்லிட்டு கங்கா வயித்தெரிச்சலோட இருக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "சரி காவேரி, அந்த வீடு நீ தான் அப்பா அங்க வாழ்ந்த இது. அந்த வீட நெனச்சு நீ தாண்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்க. அந்த வீடு உனக்கே வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. மத்தவங்க அந்த வீட பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க. "அத நெனச்சு நீ கவலைப்பட்டலடி, அதனால தான் அந்த வீடு உனக்கே வந்து சேருதுடி." அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்த்து சாரதா சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "உங்க அப்பனுக்கும் சந்தோஷம் இருக்கும் இப்பதான். ஏன்னா உங்க வீடு அ உனக்கே கிடைக்குதுல்ல, அதுல உங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமா, ஆமா. எங்கள என்ன பிள்ளையாவா பார்த்தீங்க? இன்னும் அவள ஒருத்திய தான் மட்டும் தான் பாசமா பார்த்துட்டு இருக்கீங்க." அப்படி சொல்லிட்டு கங்கா மொறச்சிட்டு இருக்காங்க. உடனே "அத்தை நீங்க அந்த வீட எவ்வளோ விக்கணும்னு நெனைக்கிறீங்களோ சொல்லுங்க அத்தை. நானு அந்த பணத்த உங்களுக்கு குடுத்துர்றேன்." அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு யமுனாவும், நிவினும் வர்றாங்க. உடனே "நிவின், வாங்க நிவின்.
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனேவும் யமுனாவும் வந்ததும், "யமுனா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா 2 பேரும் திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அதான் நீங்க 2 பேரும் அந்த வீட விக்கிறதுல குறியா இருந்தீங்கல்ல. அந்த வீட விக்கிறத பத்தி தான் நானும் அம்மா கிட்ட பேச வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனேவும், "அக்கா உனக்கும் சம்மதமா?" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. "ஆமாடி. நீங்க 2 பேரும் பணம் இருந்தா தான் உங்களுக்கு நல்லாருக்கும்னு ஃபீல் பண்றீங்கல்ல. அதனால தான் அந்த வீட விக்கிறதுக்கும் எனக்கும் சம்மதம். ஆனா அந்த வீட நாங்க தான் வாங்க போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே யமுனா ஷாக் ஆகி முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நிவின் இருந்துகிட்டு, "சூப்பர் விஜய், சூப்பர்" அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் எங்க சாரதா இருந்துகிட்டு, "இங்க பாருடி, காவேரி அத வாங்குறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லல்லடி" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், "ம் இல்லங்கம்மா. அவ வாங்குனது நல்லது தான். நம்மகிட்டயே இருக்கும்ல" அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் கங்கா இருந்துகிட்டு, "அக்கா உனக்கு எந்த வருத்தமும் இல்லல்லக்கா?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு ஒரு வருத்தமும் இல்லையேடி" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனேவும், "அந்த வீடு எவ்வளவு பணம் போகுமோ, அந்த பணத்த மட்டும் குடுங்க தம்பி" அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து இங்க விஜய் கிட்ட சொல்றாங்க. உடனேவும் "சரிங்க அத்த, இந்தாங்க நான் ஏற்கனவே பணம் கொண்டு வந்திருந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா கிட்ட பணத்த குடுக்குறாங்க. சாரதா இருந்துட்டு அந்த பணத்துல 4 ஷேரா பிரிக்கிறாங்க. ஒரு ஷேர வந்து கங்காக்கு குடுக்குறாங்க. இன்னொன்னு யமுனாவுக்கு குடுக்குறாங்க. இன்னொன்னு காவேரிக்கு குடுக்குறாங்க. காவேரி, "அம்மா எனக்கு எதுக்கும்மா குடுக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன இருந்தாலும் அதுல உனக்கும் ஒண்ணு பங்கு இருக்குல்லடி அந்த வீடு வித்ததுல" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "இல்லம்மா எனக்கு வேண்டாம்மா. அந்த பங்க நீ வச்சுக்கோம்மா. உனக்கும் பாட்டிக்கும் அது பயன்படும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் பார்த்துட்டு காவேரி, "என்னங்க நான் சொல்றது சரிதானே?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா அத்த. நீங்களே அத வச்சுக்கோங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு பயன்படும்ல, உங்க தேவைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இன்னொரு பங்கு நர்மதாக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து சாரதா சொல்றாங்க. "நர்மதாவுக்கு உள்ளத பேங்க்ல போட்டு வச்சுருங்கம்மா. இந்த பங்கையும் நீங்க வச்சுருங்க. நர்மதாவுக்கு படிப்புக்கு, கல்யாணத்துக்கெல்லாம் பயன்படும்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "பாருங்கடி, நீங்க 2 பேரும் பணம் பணம்னு அலைஞ்சீங்க. ஆனா காவேரி பாருங்க, கையில பணம் குடுத்தாலும் அது வேண்டான்னு சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்றாங்க. "அவ வேண்டான்னு சொல்றான்னா, அவகிட்ட நெறைய பணம் இருக்கு. அதனால வேண்டான்னு சொல்றா. இல்லன்னா வேண்டான்னு சொல்லிருவாளாங்கோ அப்படின்னு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜய் பார்க்குறாங்க, முறைக்கிறாங்க. "இங்க பாரு, நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களாடி? ஏன்டி இப்படிலாம் இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே நிவின் கிட்ட யமுனா இருந்துகிட்டு இந்த பணத்த குடுக்குறாங்க. ஆனா யமுனா குடுக்குற பணம் எனக்கு வேண்டாம். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு இந்த பணம் வேண்டான்னு சொல்லிட்டு. நான் தான் லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க. "இல்ல நிவின், நான் எதுவுமே கொண்டு வரலல்ல கல்யாணம் முடிச்சதுலேருந்து. அதனால தானே உங்க அம்மா என்ன வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. டிவோர்ஸ் பண்ணவும் சொல்லி கம்பல் பண்றாங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்த வச்சுக்கோங்க அப்படின்ட்டு யமுனா குடுக்குறாங்க. ஆனா நிவின் வந்து வாங்க மாட்றாங்க. உடனே இங்க சாரதா இருந்துட்டு, "தம்பி, உங்க அம்மா குடுத்தா நீங்க வாங்கிக்கிடுவீங்கல்ல, அந்த மாதிரி நெனச்சு இந்த பணத்த நீங்க உங்க பிசினஸ் பண்றதுக்கு வச்சுக்கோங்க தம்பி. யமுனாவுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல தம்பி, அதுக்காக நாங்க குடுத்தோம்னு வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, "நானு அத்தைக்காக வாங்கிக்கிறேன். ஆனா இந்த பணம் உன்கிட்ட நான் எப்பனாலும் திருப்பி குடுத்துருவேன். என் பிசினஸ் நல்லா வந்த பிறகு." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. "நீங்க வாங்குனதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க." யமுனா சந்தோஷப்படுறாங்க. உடனேவும் இங்க விஜயும் நிவின் கிட்ட ஆல் த பெஸ்ட். நல்லபடியா பிசினஸ் ஆரம்பிச்சு சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்ஸ் விஜய் அப்படி சொல்லிட்டு எங்க நிவின் சொல்றாங்க. எங்க காவேரியும் ஆல் த பெஸ்ட் நிவினுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹேப்பியா சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.